Hi friends, welcome to Bhubadi Math Academy. So இந்த வீடியோல continuity and differentiability related some problems வந்து discuss பண்ணலாம். So இதுல first problem என்ன அப்படின்றத பார்க்கலாம். Find the value of k so that the function f is continuous at x equals to 2 where f of x is equals to k into x square if x less than or equals to 2 f of x equals to 3 if x greater than 2. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்ற பாயிண்ட்ல என்னவா இருக்குன்னா கண்டினியூஸாக இருக்கு. அப்படி இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 2ல கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா இந்த கேவோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் எஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஏ அப்படின்ற பாயிண்ட்ல எப்போ வந்து கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இது வந்து கேல்குலேட் பண்ணும். இது எஃப் ஆஃப் ஏக்கே ஈக்குவலா இருந்துச்சுன்னா எஃப்ங்கிற ஃபங்க்ஷனை ஏங்கிற பாயிண்ட்ல கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம்னா லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது ரைட் லிமிட் ஆஃப் எஃப் அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு லெஃப்ட் லிமிட் லிமிட் ஏ எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, இதுக்கு என்ன நேம் அப்படின்னா லெஃப்ட் லிமிட் ஆஃப் எஃப் அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ. இந்த ரெண்டு லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்புறம் இந்த ரெண்டு லிமிட்டும் எப்படி இருக்கணும்னா ஈக்குவலா இருக்கணும். ஓகே, அப்பதான் இந்த லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்ற பாயிண்ட்ல வந்து கண்டினியூஸா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்ற பாயிண்ட்ல லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா எக்ஸிஸ்ட் ஆகும். அப்புறம் அந்த ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஈக்குவலா இருக்கும். அது வந்து 2 அப்படின்ற இந்த பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனல் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இப்போ ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போறோம். அப்போ கிவன் இன்ஃபர்மேஷன் லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 2 பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் is equals to limit x approaches to 2 minus f of x, limit x approaches to 2 minus f of x which is equals to f of 2. okay, so இங்க f of 2 அப்படின்றது ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். f of 2 அப்படின்னா ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் இதுதான், k into x square if x less than or equals to 2. அப்போ x equals to 2 இருக்கும் போது f of x என்ன ஆகும்னா k into x-க்கு பதிலாக 2 போட வேண்டியதான், 2 ஸ்கொயர். ஸோ விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு இது வந்து 4k அப்படின்னு கிடைச்சிரும். ஓகே, இனி ரைட் லிமிட் கால்குலேட் பண்ணலாம். அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 2 பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருப்போம்னா விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 எஃப் ஆஃப் 2 பிளஸ் ஹெச். இதுல ஹெச் அப்படின்றது பாசிட்டிவ் குவான்டிட்டி that is greater than 0, so which is equals to limit h approaches to 0 f of 2 plus h அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ f of 2 plus h அப்படின்னு சொன்னா எந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணணும்னா இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணணும். ஏன்னா கிரேட்டர் than 2 தான், 2 plus hங்கிறது கிரேட்டர் than 2 தான். அப்போ இது வந்து 3. ஸோ அப்போ இந்த லிமிட் வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னு சொன்னா 3. இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்ற பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கிறதுனால லிமிட் x approaches to 2 plus f of x இந்த வேல்யூவும் எதுவும் ஈக்குவலா இருக்கும்னா f of 2வும் ஈக்குவலா இருக்கும். இன்ஃபேக்ட் இது வந்து எதுக்கும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா x equal to 2 அப்படின்ற பாயிண்ட்ல லெஃப்ட் லிமிட் கால்குலேட் பண்ணதுக்கும் ஈக்குவலா இருக்கும். நம்ம k வேல்யூ தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு இதை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணா போதும். ஸோ இதுல இருந்து we'll get 4 times k is equals to 3. So from this we'll get k is equals to 3 divided by 4. So value of k is 3 divided by 4. Okay. So இதே போல next problem போயிடலாம் நம்ம. Next problem, problem number 28.
ஸோ ப்ராப்ளம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா f of x is equals to function k time x plus 1 if x less than or equals to pi cos x if x greater than pi is continuous at x equals to pi. Okay, if f of x equals to this is continuous at x equals to 5, then find k. Okay, so இதான் வந்து question. f of x அப்படின்ற இந்த function என்னன்னா k time x plus 1 if x less than or equals to pi is equals to cos x if x greater than pi is continuous at x equals to pi, then find the value of k. Okay, so இதை எப்படி calculate பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பை அப்படின்ற பாயிண்ட்ல வந்து கண்டினியூஸா இருக்கிறதுனால இந்த பை அப்படின்ற பாயிண்ட்ல லெஃப்ட் லிமிட் கால்குலேட் பண்ணணும். அப்ப லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு பை மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு பை பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு எஃப்ங்கிற ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனல் வேல்யூ அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு பை. இது வந்து கண்டினியூஸா இருக்கிறதுனால இந்த ரிசல்ட் வந்து ஹோல்ட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த லிமிட் கால்குலேட் பண்ணலாம். அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு பை மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இது கால்குலேட் பண்ணலாம், விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 எஃப் ஆஃப் பை மைனஸ் ஹெச். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு limit h approaches to 0 f of pi minus h. pi minus h னா இதுல h வந்து பாசிட்டிவ் குவான்டிட்டி, ஸோ பை மைனஸ் ஹெச் அப்படின்றது லெஸ் தென் பை தான். அப்போ இந்த டெஃபினிஷனை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா அப்ளை பண்ணோம். இந்த டெஃபினிஷன்னா கே இன்ட்டு எக்ஸு பிளஸ் ஒன்னு. ஸோ அப்போ இது வந்து கே இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக பை மைனஸ் ஹெச்சு பிளஸ் ஒன்னு. ஓகே, ஸோ இப்போ இதுல ஹெச் இருக்க பிளேஸ்ல என்ன ரீப்ளேஸ் பண்ணிடலாம்னா 0 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இட் வில் பிகம் கே டைம்ஸ் பை மைனஸ் 0 plus 1 which is equals to k into pi plus 1. Okay, so இந்த மூணு வேல்யூ ஈக்குவலா இருக்கிறதுனால I can write this k times pi plus 1 is equals to f of pi அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்னா ரைட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த f of pi யோட வேல்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். f of pi னா எக்ஸு பையும் பையோட லெஸ் தேனுமா இருந்தா இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணும். அப்போ எஃப் ஆஃப் பைனா இந்த டெஃபினிஷன் தான் யூஸ் பண்ணும். அப்போ கே இன்ட்டு அந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா பை அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பை பிளஸ் 1. ஓகே, ஸோ இது வந்து கே டைம்ஸ் பை பிளஸ் 1 இதே தான் கிடைக்குது நமக்கு. ஸோ அதனால இதுல எந்த யூஸும் கிடையாது. ஸோ அடுத்த இதை நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா யூஸ் பண்ணோம். அடுத்தது நமக்கு என்னன்னா ரைட் லிமிட் கால்குலேட் பண்ணலாம். அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு பை பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இது கால்குலேட் பண்ணலாம், விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 எஃப் ஆஃப் பை பிளஸ் ஹெச். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 எஃப் ஆஃப் பை பிளஸ் ஹெச் அப்படின்னா இந்த குவான்டிட்டி கிரேட்டர் தென் பை. ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் பைனா இந்த காஸ் எக்ஸ் அப்படின்ற டெஃபினிஷனை யூஸ் பண்ணும். அப்போ இது வந்து காஸ் ஆஃப் பை பிளஸ் ஹெச் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுல ஹெச் இருக்க பிளேஸ்ல 0ன்னு போட்டோம்னா காஸ் பைன்னு கிடைக்கும். அப்போ காஸ் பை வந்து எவ்வளோ அப்படின்னா -1. ஸோ ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ரைட் லிமிட். ஓகே, தட் இஸ் லிமிட் x approaches to pi plus f of x is equals to -1. இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா f of பைக்கு என்னவா இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். அப்ப f of பைக்கு இந்த டெஃபினிஷனை தான் யூஸ் பண்ணும். f of பை அப்படின்னா இந்த இதை யூஸ் பண்ணும், k into x plus 1 அப்படின்ற இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணும். அப்ப இது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா k times pi, so which is equals to
k times pi plus 1. இப்போ இந்த minus 1 plus 1 இந்த சைடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்போ அது வந்து minus 1 ஆயிரும். அப்போ minus 2 is equals to k into pi. ஸோ இதுல இருந்து நமக்கு k is equals to minus 2 divided by pi. ஓகே, ஸோ இதுதான் வந்து k ஓட வேல்யூ minus 2 divided by pi, ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாம். So next problem number 29. If f of x is equals to k times x plus 1, if x less than or equals to 5, 3x minus 5, if x greater than 5 is continuous at x equals to 5, then find k. Okay, simple question தான். இந்த function f of x equals to kx plus 1 if x less than or equals to 5, f of x equal to 3x minus 5 if x greater than 5 is continuous at x equals to 5, then find the value of k. Okay, இதான் வந்து question, right. அப்போ இந்த function வந்து 5 அப்படின்ற பாயிண்ட்ல வந்து கண்டினியூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்ன ரைட் பண்ணிக்கலாம்னா limit x approaches to 5 plus f of x is equals to limit x approaches to 5 minus f of x is equals to f of 5 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து fங்கிற ஃபங்க்ஷன் x equals to 5 அப்படின்ற பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கிறதுனால ரைட். இப்போ இந்த ரைட் லிமிட் இப்போ கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ரைட் லிமிட் இல்ல லெஃப்ட் லிமிட் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணலாம். அப்ப லிமிட் x approaches to 5 minus f of x, இது எப்படி டிஃபைன் ஆயிருக்கும் அப்படின்னா லிமிட் h approaches to 0 f of 5 minus h அப்படின்னு டிஃபைன் ஆயிருக்கும், which is equals to limit h approaches to 0 f of 5 minus h அப்படின்னா எந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டெஃபினேஷன் தான் யூஸ் பண்ணும். இதை யூஸ் பண்ணோம்னா k இன்ட்டு அந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணோம்னா 5 மைனஸ் ஹெச் பிளஸ் 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0. இந்த கே உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். இது வந்து 5k மைனஸ் 5h பிளஸ் 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஹெச் இருக்க பிளேஸ்ல 0 ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ இது வந்து 5k plus 1 அப்படின்னு ஆயிரும். ஓகே, ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து லெஃப்ட் லிமிட் அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 5. இதே போல ரைட் லிமிட் அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 5 கால்குலேட் பண்ணலாம். ஸோ அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 5 பிளஸ் f of x is equals to limit h approaches to 0 f of 5 plus h. f of 5 plus h அப்படின்னா இந்த குவான்டிட்டி 5 plus hங்கிறது greater than 5. அப்ப எந்த டெஃபினேஷன் அப்ளை பண்ணணும்னா இதை அப்ளை பண்ணும். 3x minus 5 அப்படின்ற டெஃபினேஷனை அப்ளை பண்ணும். 3 into x minus 5. So this is equals to limit h approaches to 0 3 into x, xக்கு பதிலா 5 plus h minus 5. ஓகே, ஒன்ஸ் அகைன் செக் பண்ணிக்கலாம். 3x minus 5. ஓகே, அப்போ 3 into 5 plus h minus 5. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம், which equals to limit h approaches to 0. 3 into 5 எவ்வளோ அப்படின்னா 15 plus 3 into h minus 5, which is equals to limit h approaches to 0. 15 minus 5. ஸோ இது வந்து 10 plus 3 into h. ஸோ இப்போ ஹெச்சுக்கு பதிலாக 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இதோட வேல்யூ 10ன்னு வந்துடும். அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 5 பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், இதோட வேல்யூ எவ்வளோனா 10. ஓகே, ஸோ இப்போ இந்த லிமிட் எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னா
f ஆஃப் 5க்கும் ஈக்குவலா இருக்கணும். இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னா லிமிட் x approaches to 5 மைனஸ் f ஆஃப் xக்கும் ஈக்குவலா இருக்கணும். இப்ப இது நமக்கு தெரியும் லிமிட் x approaches to 5 மைனஸ் f ஆஃப் x. ஸோ அதோட வேல்யூ எவ்வளோ முன்னாடியே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ வேல்யூ 5k + 1. ஓகே, ஸோ அதோட வேல்யூ 5k + 1. ஸோ இது வந்து 5k + 1 விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரைட் லிமிட் எவ்வளோ அது வந்து எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம்னா 10. ஓகே, ஸோ இதுல இருந்து 5k is equals to 10 plus 1 இந்த சைடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா -1. This is 9. So 5k is equals to 9. K is equals to 9 divided by 5. So value of k is 9 divided by 5. Okay, so இதான் வந்து k ஓட வேல்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.